கைஸ் சஞ்சு சாம்சன் நம்ம ஷியோம் துபே இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட முதல் ப்ராடக்ட் கேம்ப் அட்டன் பண்ணிருக்காங்க சேப்பாக்கல. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். மேத்யூ ஷாட் ஐபிஎல் 2026 ஒரு சில மேட்ச்ல போய் மிஸ் பண்ண போறாருன்னு கிரிக் பஸ் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்து மறக்காம எல்லாத்தையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் நாளைக்கு நம்ம சேப்பாக்கல சிஎஸ்கேட ரோர் ஈவெண்ட் நடக்க போது. சிஎஸ்கே ஓஜி பிளேயர்ஸ் எல்லாம் வர போறாங்க. அதுக்கான ஒர்க்ஸ்மே பாத்தீங்கன்னா சேப்பாக்கல நம்ம நல்லாவே போயிட்டு இருக்கு சொல்லணும். சிஎஸ்கேவோட அந்த ஸ்டேஜ் போறதா போட்டிருக்காங்க. சிஎஸ்கே லோகோ ஒரு மேல பேக் சைட்ல அதான் நல்லா இருக்கு. நம்ம சின்னத்தல சுரேஷ்னா வராருங்க. அந்த ஒரு சவுண்டு சத்தம் கேட்க போது அவருடைய என்ட்ரியை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு சொல்லணும். சின்னத்தல வராரு. அந்த அதை தவிர்த்து ஒரு சில ஓஜி பிளேயர்ஸ் எல்லாம் வர போறாங்க. அந்த நாளைக்கு ஒரு வேற லெவல் திருவிழாவா இருக்க போது சிஎஸ்கேவோட ரோர் ஈவெண்ட் சொல்லணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம நேத்தன் எலிஸ் ரூல் அவுட் ஆயிட்டாருன்னு சிஎஸ்கே தரப்புல இருந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. சிஎஸ்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஐபிஎல் 2026 இருந்து நேத்தன் எலிஸ் ரூல் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கு பதிலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே ஸ்பென்சர் ஜான்சன் தான் கொண்டு வர போறாங்கன்னு நிறைய பேர் சோசியல் மீடியால சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே பார்த்தா நம்மளோட ஸ்பென்சர் ஜான்சனுமே பார்த்தா ஒரு சில இன்ட்டுமே கொடுத்துட்டு இருக்காரு சொல்லணும். அதுல முதல் இன்ட்டுனா அவரோட ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா பயோல எல்லோ ஆர்ட் ஆட் பண்றாரு. அதை தவிர்த்து சோசியல் மீடியால சிஎஸ்கே ஃபாலோ பண்றது அந்த மாதிரி இன்ட்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் கொடுக்குறாரு. ஒரு நல்ல பவுலர் தான். ஆனா ஸ்பென்சர் ஜான்சன் இது டெத்துல நல்லா போட முடியுமா? அதுதாங்க அங்க இருக்க ஒரே கொஸ்டின். நியூ பால்ல நல்லா போடுவாரு. ஆனா டெத்துல ஸ்பென்சர் ஜான்சனால அந்த நேத்தன் எலிஸ் அளவுக்கு போட முடியுமா கேட்டீங்கன்னா எனக்கு போதே டவுட்ஃபுல் தான் சொல்லணும். அந்த இன்னொரு பிளேயரை யார சொல்றாங்கன்னா ஓர்னில் பேட்ஸ்மேன் சர்மா பிளேயருங்க. இவருமே பார்த்தா நம்ம சிஎஸ்கே டிஎஸ்கே ஆடி இருக்காரு. இவரை பத்தியுமே நான் நேற்று வீடியோ சொல்லியிருப்பேன். இவருக்குமே சிஎஸ்கே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. இன்னொரு பக்கம் இவருமே பார்த்தா இவரோட பேருமே அடிப்படுது சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஐபிஎல் 2026 கிட்ட வர இன்ஜுரி லிஸ்ட் பெருசாயிட்டே போது சொல்லணும். இப்ப பேட் கமிங்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில மேட்ச் ஐபிஎல் 2026 மிஸ் பண்ண போறாரு. ஆனா அபிஷேக் சர்மா வைஸ் கேப்டன் இஷான் கிஷன் தான் கேப்டன்சி பண்ண போறாரு. அதே நம்ம மிச்சல் ஸ்டார்க்குமே பார்த்தீங்கன்னா ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் காரணமா அவருமே ஒரு சில மேட்ச் மிஸ் பண்றாரு. மதீஷா பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தா ரூல் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அவருக்கு என்ஓசி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. நம்ம சுட்டி குழந்தை சாம் கரன் அவர் நம்ம ட்ரேட் பண்ணிட்டோம். இருந்தாலுமே சாம் கரன் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் 2026 காஃப் இன்ஜுரி காரணமா ரூல்ட் அவுட் ஆகிறாருன்னு இப்ப அபிஷியலா பாத்தீங்கன்னா கிரிக் பஸ் சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா லாக்கி ஃபர்கூசன் பாத்தீங்கன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரீஸ்ல ஒரு பேர் இருக்கு, விளையாடிட்டு இருக்காரு. அதனால அவர் ஒரு சில மேட்ச் மிஸ் பண்ண போறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக் எட்வர்ஸ்ங்க சிஎஸ்கே ஆக்ஷன்ல இவருக்கு பிட் பண்ணி ஹெவியா போனோம். ஆனா இவர் கிடைக்கல. ஆனா இவருமே பாத்தீங்கன்னா இப்ப அவர் இன்ஜுரி காரணமா ஃபுட் இன்ஜுரி காரணமா இந்த ஐபிஎல் 2026 வந்து ரூல் அவுட் ஆகிறாரு. அது தவிர்த்து ஜோ ஷேசல்வுட்டும் பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2026 முதல் 2 மேட்ச் விளையாட மாட்டாரு. நம்ம கூட மேட்ச்லயுமே பாத்தீங்கன்னா சின்னசாமியில அவர் இருக்க மாட்டாரு. அதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்டான அப்டேட். அப்படியே பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஆப் வருது. அதாவது நம்ம மேத்யூ ஷாட் பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2026 ஏர்லி ஸ்டேஜஸ் மேட்சஸ் பாத்தீங்கன்னா மிஸ் பண்ண போறாருன்னு இப்ப கிரிக் பஸ் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவருக்கு ஆஸ்திரேலியால ஒரு லோக்கல் மேட்ச் எஃபில் ஷீல்ட் மேட்ச் விளையாடும் போது அவர் கையில பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்கு. அவரோட தம்புல பாத்தீங்கன்னா அது அப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரிப்போர்ட் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கூட சைட்ல ரீஹாப்ல இறங்கி கூட சைட்ல ஃபிட் ஆயிடுவாருன்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு ஐபிஎல் 2026 ஆனா அவர் இன்னும் பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஃபிட் ஆகல. இந்த ஐபிஎல் 2026 ஒரு சில மேட்சஸ் மேத்யூ ஷாட் மிஸ் பண்ண போறாரு. அண்ட் அதுக்குள்ள ஒரு ரெக்கவர் ஆக டைம் அதிகமா எடுத்துச்சுன்னா மேபி சிஎஸ்கே அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் போறது தவிர வேற வழியே இல்ல சொல்லணும். சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி இப்பதான் நேத்தன் எலிஸோட இன்ஜுரி ஓடி போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஆனா இங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மேத்யூ ஷாட்டுக்கும் இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட் போற மாதிரி இருக்கு தெரியுது. அண்ட் ஃபுல்லி பாத்தீங்கன்னா அவர் கூட சைட்ல ஃபிட் ஆயிட்டாருன்னா ஒரு 1 or 2 மேட்சஸ் அவர் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல. அதுக்குள்ள ஃபிட் ஆயிட்டாருன்னா பரவாயில்ல. அப்படி அவர் ஃபிட் ஆகலன்னா அவருக்கு சிஎஸ்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் போக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது ஃபிட் ஆகிற மேத்யூ ஷாட்னு. கைஸ் அடுத்ததா நம்ம சஞ்சு சேட்டா அண்ட் சிஎஸ்கே வோட டே 1 ஆஃப் பிராக்டிஸ் கேம்ப் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. வந்த ஃபர்ஸ்ட் டேவே ரெஸ்ட்ல எடுக்காம சேட்டா பிராக்டிஸ்ல கலந்துருக்காரு. அதை ஒரு சில வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ற போய் பாருங்க. ருத்துராஜ் அண்ட் சேட்டா சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். இந்த ஐபிஎல் 2026 இவங்க ரெண்டு பேரோட காம்போ பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஒரு பக்கம் ருத்துராஜ் கேட்கவாட்னா இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சன். அதை தவிர்த்து சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப் அப்ப சிஎஸ்கே ஓனர் குரு அவங்க வந்திருந்தாங்க. அதை தவிர்த்து நம்ம சிஎஸ்கே சிஓ இவங்களோட பார்த்தோன்னா சஞ்சு சில டிஸ்கஸ்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரேமை பாருங்க ஜி. ஒரு பக்கம் நம்ம சேட்டா சஞ்சு சாம்சன்னா, இன்னொரு பக்கம் நம்ம தல தோனி நிறைய விஷயங்கள் இன்டராக்ட் பண்ணியிருக்காரு தலையோட சஞ்சு சாம்சன். ஒரு பக்கம் குருனா இன்னொரு பக்கம் சிஷ்யன். இந்த ஒரு ஃப்ரேம் பார்க்கறது நல்லா இருக்கு சொல்லணும். அடுத்ததான் சஞ்சு சாம்சன் டே 1 ப்ராக்டிஸ் கேம்ப்ல பெருசா நெட்ஸ்ல பேட்டிங்கே பார்த்தீங்கன்னா அவர் பண்ணல. ஒரு சில கிரில்ஸ் பண்ணாரு, ஃபீல்டிங் கிரில்ஸா இருக்கட்டும். அதெல்லாம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் பாட்டு தான் பார்த்தா சஞ்சு பண்ணாரு. சஞ்சு சாம்சன் இன்னும் சிஎஸ்கே நெட்ஸ்ல பேட்டிங் பண்ற மாதிரி எந்த ஒரு வீடியோ கிளிப்ஸுமே கிடைக்கல. கிடைச்சா நம்ம சேனல் அப்டேட் பண்றேன்.
தவிர்த்து கிரவுண்ட்ல இருக்க ஃபேன்ஸுக்கு போட்டோ கொடுக்கறது, ஆட்டோகிராஃப் போறதுன்னு சேட்டா பாத்தீங்கன்னா டே 1ல ரொம்ப பிஸியா இருந்தாரு சொல்லணும். அது தவிர்த்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஆறுச்சாமி நம்ம சிவம் துபே கைஸ் சிஎஸ்கேவோட ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் கேம்ப் அவர் அட்டென்ட் பண்ணிருக்காரு. ஒரு டிஃபரெண்ட் துபேவா பாத்தீங்கன்னா தெரியுறாரு சீசன்ல. கண்டிப்பா ஒரு பெரிய இம்பாக்ட் சிஎஸ்கேக்கு கிரியேட் பண்ண போறாரு சிவம் துபே. சிவம் துபே முதல்ல வந்த உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபீல்டிங் கோச்சா சிஎஸ்கேவோட நியூ ஃபீல்டிங் கோச்சான ஜேம்ஸ் ஃபாஸ்டர் பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபீல்டிங் ரூல்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. கைஸ் எனக்கு என்னவோ தோணுது சிவம் துபே இந்த ஐபிஎல் 2026ல ஒரு பிக் இம்பாக்ட் சிஎஸ்கே கிரியேட் பண்ண போறாருன்னு. ஏன்னா பழைய துபே மாரி இல்ல, இப்ப ஒரு மெச்சூர்டான துபேவா தெரியுறாரு. தேவைப்படுற நேரத்துல இந்தியன் டீமுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. சோஃபார் சிஎஸ்கேக்கு டெத்ல வந்து நல்லா சிக்ஸஸ் அடிக்க முடியும் அவரால், அந்த கெப்பாசிட்டியும் இருக்கு. இப்ப எந்த ஒரு இதுக்கு அவர் பொசிஷன் இறக்கி விட்டாலும் கலக்குறாரு. துபேக்கு ஒரு முக்கியமான சீசன் சொல்லணும் ஐபிஎல் 2026. அதை தவிர்த்து நம்ம நூர் அகமது சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல பவுலிங் போற மாதிரி போட்டோஸ் கிடைச்சிருக்கு கைஸ். அவர் பெருசா பார்த்தா பவுலிங் போற மாதிரி வீடியோ கிளிப்ஸ் எதுவுமே வரல. ஆனா சிஎஸ்கே இந்த 2 போட்டோ கிளிப்பை மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. 100 பவுலிங் போற மாதிரி இந்த போட்டோ கிளிப் ஒன்னு, அதுக்கப்புறம் இன்னொரு கிளிப், இந்த ஒரு கிளிப் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ரிலீஸ் பண்ணாங்க. நூர் ஆகுதுமே கலக்கிட்டு இருக்காரு. சிஎஸ்கேட பவுலிங் நிலைப்புல இப்போதைக்கு நம்ம நம்பி இருக்கிறதுனா அது கண்டிப்பா நூறு சொல்லணும். பார்க்கலாம் நூறு எப்படி போட போறாரு சீசன்ல. சிஎஸ்கேட ப்ராக்டிஸ் வீடியோ பாக்குறோம்னா கண்டிப்பா தல தோனி பேட்டிங் இல்லாம எப்படி அவரோட பேட்டிங் யூஸ்மே கொண்டு வந்திருக்கேன். தல தோனியோட ஒரு சில பேட்டிங் கிளிம்ஸை பாருங்க கைஸ், தரமா இருக்கும். கைஸ் தரமான ஷாட்டு சொல்லணும் தலைக்கிட்ட இருந்து, அதுவும் ஸ்ட்ரைட்ல அடிச்சுட்டு ஒரு பொசிஷன்ல நிப்பாரு பாருங்க, மாசா இருந்துச்சு. ஃபைனலா இன்னொரு தரமான ஷாட் தலை தோனிக்கிட்ட இருந்து. ஓவராலா இந்த ப்ராக்டிஸ் கேம்ப்ல தலை தோனி நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம 70 சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கனல வந்து சந்திக்கும் வரை உங்கள்ட்ட விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன்ட் கைஸ்.